காதல் மொழிகள் 5. யூஸ்வலி இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது எல்லாரும் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது வார்த்தைகள் மூலமாக எப்படி காதல் வெளிப்படும் அப்படிங்கிறத பற்றி. நான் இன்னைக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்லேருந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன். அதாவது செயல்களின் மூலம் காதல் மொழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூஸ்வலியாகவே சண்டேஸில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஆனால் நான் எந்திரிச்சு கிச்சனுக்கு போகும்போது எனக்காக ரெகுலராக சண்டேஸில் ஒரு வடை காத்துட்ருக்கோம். அதே போல் நான் எந்திரிச்சோன்னா காஃபி போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலை காய்ச்சியே வச்சுருப்பேன் அப்படியே என் ஹஸ்பண்ட். இதுதான் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அதாவது உங்களோட பார்ட்னர் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷப்படுற மாதிரியோ இல்லை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லையா, அதுதான் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற காதல் மொழி. இது ரொம்ப பெரிய விஷயங்கள் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் பார்ட்னர் லஞ்ச் பேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொடுக்கலாம். இல்லை அன்றைக்கி அவங்களுக்கு மளிகை சாமானை வாங்கணும்னு இருந்தால் அவங்க கூட நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் இருக்கேன், நானும் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறத செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துறது தான் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ ட்ரை யோர் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். தேங்க்யூ.